சினிமா துறையில் கள்ளப்பணத்தை நல்ல பணமாக மாற்றுவதற்கு இந்த திமுகவினர் ஊழல் செய்த பணத்தை ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்களை வைத்து ஏமாற்றி அந்த பணத்தை கள்ளப்பணத்தை எல்லாம் இன்றைக்கு நல்ல பணமாக மாற்ற முயற்சி செய்ததின் விளைவு அமலாக்கத்துறையின் மூலமாக இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அதன் பின்னால் இருக்கக்கூடிய திமுகவினர் விரைவில் கைது செய்யப்பட போகிறார்கள். தமிழகத்தை ஆளுவதை தமிழக மக்கள் வெறுக்கிறார்கள். 2026 இந்த ஆட்சியை துடைத்தெறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். இந்த திமுகவுடைய அராஜக அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று சொல்வதோடு இன்றைக்கு வெட்கம் கட்டுத்தனமாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் கச்சத்தீவை மீட்பதற்கு பிரதமரிடத்திலே 79 கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம் என்று. இந்த கச்சத்தீவு பறிபோனதற்கு காரணமே திமுகவும் காங்கிரசும் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடவில்லை. கச்சத்தீவை 1974 இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு தாரை வார்க்கும் பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்து ஆட்சி கட்டளில் தொடர்ந்து சுகம் அனுபவிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் மௌனம் காத்தார். அதனால் இன்றைக்கு ஏராளமான தமிழகத்தினுடைய மீனவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார். நாங்கள் மீட்போம், பாரதத்தாய் இழந்த அந்த பகுதியை எங்களோடு ஒன்றுபடுத்துவோம் என்பதை கூறி தேசப்பற்றோடு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அனைத்து இடங்களிலும் நடந்த தமிழக மக்களை உற்சாகமூட்டி எங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம்.